அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட பன்னாட்டு நிதி சேவை நிறுவனமான மோர்கன் ஸ்டான்லி பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் 2023ஆம் ஆண்டு 295.36 லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார மதிப்புடன் 5வது இடத்திற்கு இந்தியா முன்னேறியது. இது 2026ஆம் ஆண்டு 408.57 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என்று கணித்துள்ளது. அதன்படி அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும். 2028ஆம் ஆண்டிற்குள் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 495.52 லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார மதிப்புடன் 3வது இடத்திற்கு இந்தியா முன்னேறும். 1990ஆம் ஆண்டில் உலகின் 12வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா 2000ஆம் ஆண்டில் 13வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையில் 2020ஆம் ஆண்டு 9வது இடத்திற்கும் 2023ஆம் ஆண்டு 5வது இடத்திற்கும் முன்னேறியது என்று அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மொத்த உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 3.5%லிருந்து 4.5%ஆக அதிகரிக்கும் என்றும், உலக அளவில் பொருளாதார மந்த நிலை இருந்தாலும் 2025ஆம் ஆண்டில் இந்திய பங்குகளின் விலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதாரம் 3வது இடத்திற்கு முன்னேறும் என்று பிரதமர் மோடி தொடர்ந்து கூறி வரும் நிலையில் இந்த ஆய்வறிக்கை அந்த கனவிற்கு புது ஊக்கத்தை அளித்துள்ளது.